புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கோம். இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து டேட்டா பிரைவசி டே அப்படிங்கிறதுனால நம்மளோட டேட்டாவை எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கணும், முக்கியமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லைக் பழைய காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க, ஏமாத்துறதை விட ஏமாத்தப்படுறதுங்கிறது தான் ரொம்ப தவறான விஷயம். நம்மளே வாய்ப்பு கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஆமா, நம்மளே வந்து ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது, நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது. சோ இதனால வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் இந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கணும், ஒருத்தங்களுக்கு வந்து ஹேக் பண்றதுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்காம நம்ம சேஃபா பாத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்மளோட ஹேக்கர் கிஷோர் பார்த்தசாரதி இருக்காரு. நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இப்போ நெட் பேங்கிங் எல்லாருமே பேங்க் போறதுக்காக சோம்பேறித்தனப்பட்டுட்டு பட் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு இல்லையா? அதனால பண்ற விஷயம் வந்து இன்டர்நெட் பேங்கிங். ஒரு வெப்சைட் குள்ள போகும்போது அதுல இருந்து வெளில வரும்போது நம்ம இந்த இன்டர்நெட் பேங்கிங்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும், நம்மளோட மைண்ட்ல இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன? மொபைல் பேங்கிங் இன்னைக்கு வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இருக்குது. மொபைல் பேங்கிங்கும் சரி, இன்டர்நெட் பேங்கிங்கும் சரி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி, பட் ஈக்குவலான செக்யூரிட்டி ரிஸ்க்ஸும் இருக்குது. பேங்க் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் ப்ராக்ரஸும் கொண்டு வந்திருக்காங்க இந்த செக்டரில் பை இன்ட்ரடியூசிங் 2-factor authentication. அதாவது 2 டிவைஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி, ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் இல்லாமல். இப்போ உங்களோட செல்ஃபோன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களோட செல்ஃபோனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உள்ள ஒரு 4 டிஜிட் கோடு வரும், அந்த கோடையும் உங்களோட பாஸ்வேர்டையும் சேர்த்து என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டை மட்டும் யூஸ் பண்ணி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் முன்னாடி இருந்ததை விட ஒரு 3-4 இயர்ஸ் இருந்ததுக்கு முன்னாடியை விட இன்னைக்கு வந்து மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் வந்து நல்ல செக்யூராக, ஃபீஸிபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து எந்த விஷயம் வேணும் அப்படின்னாலுமே இந்த இன்டர்நெட்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம். ஆனா இந்த டவுன்லோட் பண்றதுனால மட்டுமே ஏதாவது ஒரு சிம்பிள் ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது கூட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். இது வந்து ஒரு லைனில் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்குது, ரேர், ஜிப், இஎக்ஸி. ஸோ நீங்கள் எந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து வைரஸோ இல்லை த்ரெட்டோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% மேலே ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பிடிஎஃப் எனப்படும் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக்கோ, ஒரு புக்கோ, இல்லை ஒரு பப்ளிஷ் பண்ணாத ஆஃப் பிரிண்ட் இருக்கிற புக்கோ நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல் பிடிஎஃப்ல வந்து வைரஸோ வேர்மோ கொண்டு வர முடியும். நீங்கள் நார்மலாக ஒரு யூசர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா புக்கில் வந்து வைரஸ் இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இல்லை புக்கை வச்சு உங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பட் 2007-08 அடோப் பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் வந்து நிறைய வைரஸும் நிறைய வேர்மும் இல்லை நிறைய காம்ப்ரமைஸ் நடக்குது. எப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கே தெரியாமல் பின்னணியில் வந்து ப்ரோக்ராம் ஓடும். இதுக்கு காரணம் வந்து அடோப் பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலாக இருக்கும். ஸோ அன்னோன் சோர்ஸ்லேருந்து இல்லை ட்ரஸ்ட் இல்லாத சோர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம். இதுக்கு வந்து ஒரு தீர்மானமான சொல்யூஷன் இல்லை. ஓகே ஓகே கேட்ஜெட்ஸ் அப்படின்னு நம்ம பிசி பற்றி பேசினோம், இன்டர்நெட் பேங்கிங்கை தான் பற்றி பேசினோம், சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்டை பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ கேட்ஜெட்ஸ் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் என்ன, அதில் எப்படிலாம் வந்து ஹேக் பண்ணக்கூடிய வழிகள்லாம் இருக்குது? மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் பெர்மிஷன்ஸ் ஒன்று, ஆண்ட்ராய்டு எனப்படும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது 2 தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டான மெத்தடு. இதை விட்டால் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா வந்து ஒரு தப்பாக கிராஃப்ட் பண்ண எஸ்எம்எஸ் வழியாக அவங்களோட ஃபோனை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. பட் இதுக்கான சேஃப்டி அட்ரஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் மறுபடியும், அண்ட் உங்களோட டேட்டாவை முடிஞ்ச அளவுக்கு என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செல்ஃபோன்லேயும் டேட்டா என்கிரிப்ஷன் இருக்குது, டிவைஸ் என்கிரிப்ஷன் ஐஃபோன்லேயும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டில் வந்து லுக் அவுட்னு இப்போ ஒரு ஆப் போட்டிருக்காங்க. லுக் அவுட்ன்ற ஆப் வந்து உங்களோட ஃபோனை வந்து வைரஸ், வேர்ம், ட்ரோஜன் இந்த த்ரெட்ஸ்லேருந்தெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் அந்த அப்ளிகேஷனால் இன்னும் 2-3 பயன்கள் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை வந்து பேக்கப் பண்ணலாம், உங்களோட டேட்டாவை வந்து பேக்கப் பண்ண டேட்டாவை ரிஸ்டோர் பண்ணலாம், உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்கனாலும் இல்லை தொலைச்சிட்டிங்கனாலும் ட்ராக் பண்ணலாம். இதில் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, கமர்ஷியல் வெர்ஷனும் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபீச்சர்ஸ் லிமிட்டடாக இருக்கும். பட் கமர்ஷியல் வெர்ஷன் வந்து $3 தான். $22,000 $23,000 கொடுத்து ஃபோன் வாங்குறோம், $30,000 கொடுத்து. ஸோ $3 செலவழிக்கிறதுல ஒன்றும் குறைஞ்சிடும். ஓகே, இப்போ ஹேக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, அது ஒரு கலை தான், அது எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு எப்படி கற்றுக்குவாங்க? ஏதாவது ஸ்டடீஸ் மாதிரி இருக்கா, இல்லை வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து எப்பவுமே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பாங்களே, அந்த மூலமாக கற்றுக்கலாமா? முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து 1970s 80s அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இல்லை.
அண்ட் 1990s 2000s வந்து நிறைய HTML டெக்ஸ்ட் ஃபைல் டியூட்டோரியல்ஸ்லாம் இருந்தது. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து எல்லாமே புக்காக போட்டிருக்காங்க, புக்கு வீடியோஸ். ஸோ இதை கற்றுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமும் கடினமும் ஒன்றும் கிடையாது. ஒரு 3 மாதம் 4 மாதம் டெடிக்கேட்டடாக எஃபர்ட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். பட் அதை வச்சு செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா, இல்லை அதை வச்சு மேலும் மேலும் வளர முடியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. ஐ மீன் நம்ம எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுலேருந்து வருதுன்னா நம்ம பேட் டெசிஷன்ஸ் எடுக்கிறது. இந்த ஒன்லி திங் இதில் பேட் டெசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜெயிலில் எண்டப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து அதை வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து, இல்லை இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விளைவுகளை வந்து நீங்கள் தடுக்கணும்னா இதை செய்யுங்கன்றதை வந்து முன்னாடியிலேருந்தே நம்ம சொல்லித்தரணும். ஸோ ஸ்கூலில் 10 வயசு 12 வயசில் கம்ப்யூட்டர் சொல்லித்தர ஸ்டேஜ்லேயே வந்து கம்ப்யூட்டரில் என்னென்ன பண்ணால் ஜெயிலில் போய் லேண்ட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, எப்படி சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் போய் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதோ, இல்லை பொண்ணுங்களை ஹாரஸ் பண்ணுறதோ, இல்லை தேவையில்லாத இமெயில்ஸ் அனுப்புறதோ, SMS வந்து அப்சீனா அனுப்புறது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இதோட நெகட்டிவ்ஸ் பற்றி பேசிட்டோம். பாசிட்டிவ்ஸ் ஆல்வேஸ் வாண்டட் இல்லையா ஹேக்கர்ஸ். அவங்க எப்போ பார்த்தாலும் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு ஜாப் வேகன்சி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும், அது தெரிஞ்ச விஷயம். பட் ப்ரைவேட் செக்டரில் அதிகமாக அவங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து கவர்மெண்ட்டில் அவங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கா? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா கவர்மெண்ட்டில் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹையர் பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸை. பட் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைவேட்டில் அண்ட் இதுக்கப்புறமும் வந்து ப்ரைவேட் செக்டரில் தான் வந்து நல்ல லியூக்ரேட்டிவான கரியர் இருக்குது ஹேக்கிங்க்கு. நிறையா பணம் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது வந்து நீங்கள் இது ஒரு ஃபன் ஜாப், நீங்கள் வந்து அதர்வைஸ் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ மூணாவது வந்து இதில் லேர்னிங் வந்து எப்போ உங்களுக்கு கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட பே ஸ்கேலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேங்கிங், மேனுஃபேக்சரிங், நீங்கள் எந்த செக்டர் எடுத்தாலும் அந்த செக்டருக்கு வந்து செக்யூரிட்டின்றது தேவைப்படும். ஏன்னா ஒரு லீகல் ரிஸ்க்கோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க்கோ டைரக்ட் ரெவென்யூ லாஸோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எதெல்லாம் ரிசர்ச் டைப் அண்ட் நேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இருக்கோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் அது வந்து கிரிட்டிக்கலாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் ஹேக்கர்ஸை வச்சு, இல்லை ஹேக்கிங் மூலியமாக. ஏன்னா நீங்கள் அதை பண்ணலைன்னா பின்னாடி ஆகக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த ரிஃபார்ம் வந்து மேண்டேட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை கொண்டு வந்து ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஹேக்கிங் ஹேக்கர் சம்மந்தப்பட்டு. ஸோ எங்களுக்குலாம் வந்து சுவாரஸ்யமாக ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இன்சிடென்ட் வந்து எங்கள் கூட பகிர்ந்து இல்ல நீங்களே வந்து சால்வ் பண்ண விஷயமா கூட இருக்கலாம், நீங்க ஹேக்கிங் ஹெல்ப் பண்ண விஷயம். நான் வந்து நான் சொல்கிற ஸ்டோரிக்கு 2 சைடு இருக்கு. ஐ மீன் ஹேக்கிங் இவ்வளோ தூரத்துக்கு போகுமா அப்படின்னு ஒரு நீங்கள் கேட்ட கிரியேட்டிவ் கான்செப்ட் ஒன்று, இன்னொன்று வந்து அதோட நெகட்டிவ் கானடேஷனும். ஸோ யூஎஸில் வந்து பார்னபி ஜாக் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர் இருந்தார். அந்த ரிசர்ச்சர் வந்து ஐஓ ஆக்டிவ் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். ஆக்சுவலாக அவர் இறந்ததோட சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மர்மமாக இருக்குது. இதுதான் நெகட்டிவ். அது மாஃபியா கொன்னாங்களா, இல்லை அவங்க ஊரில் இருக்கிறவங்களே கொண்டுட்டாங்களா, இல்லை அவர் நேச்சுரல் காசஸில் செத்தாரா, எப்படி செத்தாருன்றது தெரியாது. பட் அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிற ரிசர்ச் பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கர் என்று அழைக்கப்படும் கருவியில் வந்து ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு கரெக்டான வோல்டேஜில் நீங்கள் ஷாக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆளை கொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போகும். ஸோ ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற ஆளுக்கு இருக்கக்கூடிய இன்சுலின் பம்ப், பேஸ் மேக்கர், மைக்ரோவேவ் அவன், இல்லை ஒரு டிவி, இதனால வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது சேதாரம் ஏற்படும், இல்லை சேதம் ஏற்படும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு அச்சம் வரும். அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா வெறும் சாஃப்ட்வேரில் மட்டும் இல்லை, வெறும் கம்ப்யூட்டரில் மட்டும் இல்லை, ஹார்ட்வேர்லேயும் கூட வந்து இந்த மாதிரி செய்ய முடியும். ஸோ அவர் செஞ்சதோட ஐடியா என்னன்னா, ஏடிஎம் மிஷின் கூட அவர் தான் பண்ணி காட்டினார் ஃபர்ஸ்ட், வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்தீங்கன்னா இப்போ 6th பார்ட்டில் வந்து பிரேசிலில் போய் பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அவர் உள்ள ஏடிஎம் கார்டை போடுவார் ஆக்டர், போட்டுட்டு எடுத்த உடனே யா மணி டஸ் நாட் க்ரோ ஆன் ட்ரீஸ் அப்படின்னார். சொல்லி முடிச்ச உடனே ஏடிஎம்லேருந்து பணம் கொட்டும். அந்த ஹேக் கொண்டு வந்தது வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப்ல. ஸோ ஏடிஎம் ஜாக் பாட்டிங் என்று அழைக்கப்படும் மெத்தட் அது. அந்த மெத்தடை வந்து கொண்டு வந்ததே அவர் தான். ஸோ ஏடிஎம், பேஸ் மேக்கர், இன்சுலின் பம்ப் டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது எதுலனாலுமே வந்து வல்னரபிலிட்டி இருக்கக்கூடும், லூப் ஹோல்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம தப்பாகவும் யூஸ் பண்ணலாம், கரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். அவர் என்ன பண்ணாருன்னா அதை காட்டினதுக்கு அப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்ற இன்ஃபர்மேஷனை வெளியிட்டார். ஓகே.
ஸோ அவர் வந்து திடீர்னு இந்த மாதிரி இறந்தது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான சுச்சுவேஷன். பட் அவர் செஞ்ச ரிசர்ச் வந்து என்னைக்குமே நிற்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆரம்பத்தில் நீங்களே சொன்னீங்க உங்க பிளாக்ல வந்து ஒரு சில விஷயங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னு. ஸோ நீங்க வந்து ரெகுலர் பிளாக் ரைட்டரா இருந்தீங்கன்னா உங்களோட பிளாகையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பிளாக் வந்து KishFellow KISHFELLOW kishfellow.blogspot.com அப்படின்றது என்னோட பிளாக். இந்த பிளாக் வந்து பர்சனல் பிளாக். பட் இதில் நான் மோஸ்ட்லி நான் எழுதுறது செக்யூரிட்டி பற்றி தான் எழுதுவேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு சிஸ்டம்ல நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்த்தாலோ இல்லை செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் ஏதாவது கண்டுபிடிச்சாலோ நான் இதில் தான் வந்து வெளியிடுறேன். ஓகே. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸும் அதில் இருக்குமா? ஆமாம். ஓகே, டேட்டா பிரைவசி டேட்டாஸ் வந்து உங்களது, பட் அது உங்களதே இல்லை, எங்களாலையும் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு த்ரெட் கொடுத்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து ஹேக்கிங்னா என்ன, ஹேக்கர்ஸ்னா யாரு, அவங்க மேல இருக்க ஒரு தப்பான பார்வையை நீக்கிட்டு அவங்களுக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு, இது எப்படிலாம் பண்ணலாம் நல்ல விஷயங்களுக்காக, இன்டர்நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசணும் இன்னைக்கு. ஸோ ஒரு ஒரு சைபர் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. நிஜமாவே ஹேக்கிங் பத்தி நம்ம என்னைக்கு உட்கார்ந்து எல்லாம் பேசியிருக்கோம். நமக்கு தான் தெரியாது. ஆமா. ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த நாளில் வந்து நிறைய விஷயங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய தொடர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று